100 கிராம் கடலைப்பருப்பு 100 கிராம் பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. வாழைப்பூவை நடு காம்பு எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு அது கூட ஒரு கரண்டி தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வாழைப்பூவை அதில் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. வாழைப்பூ வேகிற டைமில் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம ஊற வச்ச பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி அண்ட் தேவைக்கு அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்த்து. ஒரு கடாயை நல்லா சூட் பண்ணிட்டு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கோங்க.